மூட்டு வலி அப்படின்னும் போது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸா தேய்மானமாக இருந்தாலும் சரி, இல்லை முடக்குவாதமாக இருக்குனாலும் சரி, இதற்கான தனித்தனியான பிரத்யேக சிகிச்சைகள் இருக்குது. ஏன்னா அந்த வியாதியினுடைய தன்மையே வேறு. ஸோ இப்போ இதை வந்து கரெக்டாக டயக்னோஸ் பண்ணிவிட்டு ஸோ அதற்கான சிகிச்சை முறைகளை எடுத்துக்கிறது தான் சிறப்பாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரியான பிரத்யேக சிகிச்சைகள் எடுக்கிறதுனால இந்த முடக்குவாத நோயாளிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கம் நல்லா 1 வீக்லேயே நல்லா வத்தி வந்துடும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வலி இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பாங்க, இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பாங்க பாருங்கள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள் மருந்துகள் எடுக்க ஒரு 10 to 15 டேஸ்லேயே நம்ம மெடிசன் ஸ்டார்ட் பண்ண உடனே நல்ல சேஞ்சஸ் ஆனது அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா நம்ம கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி நம்ம உள் தங்கி இருந்தும் இந்த சிகிச்சை முறைகளை எடுப்பதற்கான வசதி நம்ம சென்னை மெயின் பிரான்ச்சில் இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுக்கும்போது தான் அவங்களுக்கு அந்த எனிமா மாதிரி கொடுக்கறது, இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கும்போது உள்ளுக்கு மருந்துகள் எடுக்கும்போது எல்லாம் சேர்ந்து தான் வேலை பார்க்கும். ஸோ முடக்குவாதம் இருக்கவங்க கண்டிப்பாக மந்தத்தன்மை இருக்கக்கூடிய உணவு முறைகளை கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து தான் ஆகணும். ஸோ அதே மாதிரி தாவிதத்தை அதிகப்படுத்துறது, எதிர்ப்பு சக்தியை குறைக்கிற மாதிரியான விஷயங்கள் இது எல்லாத்தையுமே தவிர்க்கணும். ஸோ இப்போது கீழ்வாதத்துக்கு பார்த்தீங்கன்னா சில முக்கியமான சிறப்பு சிகிச்சைகள் இருக்குது. இந்த முடக்குவாதத்துக்கு முக்கியமாக ஆயில் ட்ரீட்மெண்ட்ஸ் நிறைய இனிஷியலாக கொடுக்காம நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை தெரப்பிஸ் கொடுப்போம். அப்போ தான் அந்த வீக்கெல்லாம் நல்லா வத்தி வரும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நம்ம 7 to 8 விதமான சிகிச்சை முறைகள் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும்.